இந்த படத்தோட ஆரம்பத்துல ஃபியூச்சரை காமிக்கிறாங்க. ஃபியூச்சர்னா ரொம்ப ஃபியூச்சர் இல்ல, 2053 அந்த இயர் அப்போ வார் எல்லாமே முடிஞ்சிருது. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, உலகம் அமைதியா இருக்கும்னு பார்த்தா அப்பதான் கிரைம் ரேட் முன்ன இருந்ததை விட ரொம்பவே அதிகரிக்குது. இதனால கவர்மெண்டால பிரிசனர்ஸ் எல்லாத்தையும் சமாளிக்க முடியல. இதுக்காக தான் கவர்மெண்ட் ஒரு புது திட்டத்தை போடுறாங்க. அதுதான் இந்த இரும்பு பெட்டிகள். ஏன்னா ஜெயிலுக்குள்ள இந்த கைதிகளை சமாளிக்க முடியல, அவங்களோட அராஜகம் அவ்வளோ அதிகமா இருக்குது. அதனால இந்த மாதிரி தனியா ஒரு இரும்பு பெட்டி, இதுல இந்த மாதிரி கைதிகளை அடைச்சு தனியா ஒரு காட்டுக்குள்ளேயோ இல்லை எங்கேயோ ஒரு கடற்கரையிலையோ வச்சிடுறாங்க. இப்போ மக்கள் நினைச்சா மட்டும்தான் இவங்களுக்கு சாப்பாடு தண்ணியே கொடுக்க முடியும், அப்பதான் அவங்க உயிரே வாழ முடியும். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து இந்த கைதிகளுக்கு தப்பிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இந்த பாக்ஸ்ல அடைஞ்சு கடந்து அவங்களோட தண்டனை காலம் முடியிற வரைக்கும் இந்த வேதனையை அனுபவிக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க நினைச்ச உடனே தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. இதுதான் அந்த ஆப்ஷன். இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ்லாம் முற்காலத்துல மனிதாபிநயமே இல்லாத டைம்ல தான் யூஸ் பண்ணப்பட்டது. இப்போ இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாம கவர்மெண்ட்டுக்கு வர வழி இல்லாம இப்படி ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு பாக்ஸ்குள்ள ஒரு பிரெஞ்சு சேர்ந்த உமன், அந்த லேடியை தான் காமிக்கிறாங்க. அவ உடம்பெல்லாம் அங்கங்க பயங்கரமா காயங்கள் இருக்கு. அவளால இந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியல. ஐயோ எப்படா விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவ வந்து காத்துட்டு இருக்கிறா. அவளால இங்க இருக்க முடியல. அவளோட செம்பில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி இருந்திருக்கும். சரி இந்த தண்ணியவாவது குடிப்போம் அப்படின்னு குடிச்சிட்டு சாப்பிட்றதுக்காக ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட டப்பால வந்து பார்க்குறா. ஆனால் அங்கே ஒன்றுமே கிடையாது. வெளியில் இருக்கிற மக்கள் நினச்சா மட்டும்தான் இவங்களுக்கு சாப்பாடு தண்ணியே வந்து கிடைக்கும். அவங்களா மனசு வச்சு அவங்களுக்கு விருப்பப்பட்டு கொடுத்தா மட்டும்தான் இவங்களுக்கு கிடைக்கும். இப்படி இருக்க சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லை, இப்படி நம்ம வாழ்ந்து என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு அவள் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறா. சாப்பாட்டுக்கு பதிலாக அவளோட பாக்ஸ்குள்ள ஒரு ரேசர் மட்டும்தான் இருக்கு. இதுக்கு மேலே நம்ம உயிர் வாழ்ந்து இந்த இடத்துல ஒன்றும் பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சூசைட் பண்ணி வந்து அவள் அங்கேயே இறந்து போறா. ஏன்னா இவளுக்கு 4 வருஷம் தண்டனை, 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 வருஷம் இந்த மாதிரி வேதையை அனுபவிக்கணும், அதுக்கு நான் செத்தே போயிடலான்னு அவள் செத்து போயிடுறா. இப்போ கடற்கரையில இந்த மாதிரி நிறைய இன்னும் இரும்பு பெட்டிகளை காமிக்கிறாங்க. இங்க இந்த கடற்கரையில பார்த்தா 2 குழந்தைங்க ரொம்பவே ஜாலியா விளையாடி பேசிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைங்களோட கையில ஒரு ரப்பரால ஆன பந்து ஒன்று இருக்குது. அதாவதுங்க தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்க அது ஒரு பெட்டிக்குள்ள போய் விழுகுது. அந்த பந்து பட்டு இப்போ ஒரு பொண்ணு வந்து கண்ணு முழிக்கிறா. இவ தான் பிரிசனர் 13. தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவ எந்திரிச்சு பார்க்கும்போது கை காலெல்லாம் கட்டப்பட்டிருக்குது. எவன்டா அது நம்மளை கட்டி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவ அவுத்து விட்டுட்டு இருக்கிறா. ஆக்சுவலா இதுதான் இவளோட ஃபர்ஸ்ட் நாள் ஜெயிலு. ஏன்னா இப்பதான் இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இவளுக்கு 7 வருஷம் தண்டனை இருக்குது. கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா இவ இருக்கிற அந்த பாக்ஸ்குள்ள இருந்து லைட் வந்து அப்படியே ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க சின்ன ஒரு கேப் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த கேப் வழியா இந்த குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கிறத அவ வந்து பாக்குறா. அதை பார்க்கவே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்ப பார்த்தா மறுபடியும் அந்த லைட் வந்து கிளிட்டர் ஆகி அங்க வந்து அந்த ஹேட்ச் க்ளோஸ் ஆகிருது. இதை பார்த்ததும் இவ அங்க கெஞ்சி கதறிக்கிட்டு இருக்கா. இதோ பாருங்க நான் எதுவுமே பண்ணல, எதுக்காக என்ன இப்படி கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல ஒரு விண்டோ ஆக்டிவேட் ஆகி அங்க வந்து என்ன நடக்குதுன்றத சொல்றாங்க. இதை பாரு, நீ தப்பு பண்ணி அதுவும் நீயா தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால தான் இந்த பாக்ஸ்குள்ள நீ இருக்க. அதனால ஒழுங்கா இருந்துக்கோ. ஏதாவது ரூல்ஸை பிரேக் பண்ண நினைச்ச அப்படின்னா கண்டிப்பா உனக்கு சாவுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை இவளால ஏத்துக்கவே முடியல. 7 வருஷம் வரை இந்த பாக்ஸ்குள்ள இப்படியே தனியா இவ ஓட்டி ஆகணும், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுகிட்டு இருக்கிறா. என்ன அழுது கதறினாலும் சரி, இது அவங்களா தேர்ந்தெடுத்துக்கிறது தான். அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அழுது அழுது டயர்ட் ஆகி அவன் தூங்கியே போயிடுறா. இப்ப பார்த்தா அந்த ஹேட்ச் மறுபடியும் வந்து ஓப்பன் ஆகுது. எதுக்குன்னு பார்த்தா இவளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக தான். வெளியில இருக்கிற மக்கள் நினைச்சாதானே அவளுக்கு சாப்பாடு கிடைக்கும். அவளுக்கு யாரும் இப்போதைக்கு சாப்பாடு கொடுக்கல. இப்படியே இருந்தோம் சரிப்பட்டு வர மாட்டோம், ஏதாவது தப்பிக்கிறதுக்கு பிளான பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இங்கே ஒரு க்ளூ இருக்கணும் அப்படின்னு அங்க இருக்கிற அவ இருக்கிற பாக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்ச்சா வந்து அவ இன்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே ரொம்ப நேரம் ஒரு இடத்துல கை வச்சிருக்க, திடீர்னு அவளுக்கு ஷாக் அடிச்சிருது. இதெல்லாம் வந்து இவளை தடுக்க முடியுமா? இந்த மாதிரி ஷாக் அடிச்சாலாம் என்னை யாராலையும் தடுக்க முடியாது, நான் இந்த முயற்சியை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ மறுபடியும் அதை அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கா. ஏதாவது ஒரு க்ளூ இருக்கணும், கண்டிப்பா இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ முயற்சியை கைவிடாம ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கிறா. இந்த மாதிரி விஷயம் இவ ட்ரை பண்றான்னு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இவளை இந்த இடத்துல போட்டு தள்ளிடுவாங்க. அந்த பயம் கூட இல்லை. அவ அந்த முயற்சியை கைவிடாம ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கிறா. நம்ம பிரிசனர் 13 மாதிரியே இன்னொரு பிரிசனர் பக்கத்துல இருக்கிறா. இவளுக்கு 2 வருஷம் தண்டனை, கிட்டத்தட்ட 500 நாட்கள் இன்னும் அவளுக்கு மிச்சம் இருக்கு. அவளும் அப்படியே போர் அடிச்சு போய் என்னடா பண்றதுன்னு இந்த இடத்துல இருக்கிறா. சில டைம் நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு குரல்லாம் கூட கேட்கும். போயிட்டு இருக்கிற இந்த பிரிசனர்ஸோட வாழ்க்கை. ஒரு நாள் ஈவினிங் இந்த பொண்ணு என்ன பண்றான்னா, அங்க வர அந்த லைட் அதை வந்து ஏதாவது ஒன்று மாத்தி விட்டு பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்றதுக்கு ட்ரை பண்றா. ஆனா இது அங்க இருக்கிற கேமரால கேப்சர் பண்ணிடுறாங்க. அப்படி கேப்சர் பண்ணதும், நீ ரூல்ஸை பிரேக் பண்ணிருக்க, உனக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு மரண தண்டனை தான். இப்போ லைட் எல்லாம் அலாரம் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சு
மெட்டல் ராடு அது மேல இருந்து வந்துட்டு இருக்குது இவளை கொல்றதுக்காக. இவளோ அந்த சின்ன கேப் இருக்கும்ல, யாராவது காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்தி கதறிக்கிட்டு இருக்கிறா. ஆனா எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. அவ கத்தி கதறி அந்த இடத்துல ஹேட்சே க்ளோஸ் ஆகிருது. இப்ப வேற வழியே இல்லாம கீழே வந்து விழுந்துடுறா. அவ்வளவுதான், மேல இருந்து அந்த மெட்டல் ராட் வந்துகிட்டு இருக்கிறத அவ பார்த்துட்டு இருக்கா. நமக்கு அதை முடிஞ்சு அவ்வளவுதான், இனிமே தப்பிக்க முடியாது அப்படின்னு அவ பார்த்துட்டு இருக்க. திடீர்னு அந்த ஸ்கிரீன் வந்து அப்படியே ஏதோ கோளாறு பண்ண ஆரம்பிக்குது. கோளாறு பண்ண ஆரம்பிக்கவுமே இவ ஃபேஸ் கிட்ட வந்து அந்த மெட்டல் ராடு ஸ்டாப் ஆகிருது. அப்பா நம்ம தப்பிச்சோண்டா அப்படின்னு அவ மூச்சு விட்டுறதுக்குள்ளேயே மறுபடியும் அந்த மிஷின் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகி அந்த மெட்டல் ராட் எல்லாமே அவளோட ஃபேஸில் விழுந்து அவ்வளோதான், அவள் அந்த இடத்துல வந்து காலியாகிறா. இப்போ அடுத்த நாள் பார்த்தா இந்த பிரிசனர் 13 நம்ம ஹீரோயின் தான். அவளோட முயற்சியை கைவிட்டுறதா இல்லை, ஃபுல்லாக அந்த பாக்ஸை எப்படியாவது ஓப்பன் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கா. ஆனால் எதுவும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. திடீர்னு பார்த்தாங்க மழை பெய்ய வேற ஆரம்பிக்குது. அப்பா மழையாவது பெய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்கிற அந்த சின்ன செம்பு, அந்த செம்புல தண்ணியை பிடிச்சி அட்லீஸ்ட் தண்ணியாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுக்கிறா. கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. யாரோ கதவை தட்டுற மாதிரி வேற இருக்கு. யாராவது அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் வந்து ஒரு சின்ன பொண்ணு. அவ ரொம்பவே அழகா இருக்கா. ஆமா, உனக்கு எத்தனை வருஷம் தண்டனை அப்படின்னு கேட்க, இவ இருந்துட்டு எனக்கு 7 வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படின்னா நீ கண்டிப்பா ஏதாவது பொலிட்டிக்கல் ரீதியான தப்பை தான் பண்ணியிருக்கணும், அப்படின்னா தான் இத்தனை வருஷம் கொடுப்பாங்க. சரி, ஓகே ஓகே, உன்னோட அந்த செம்பை கொடு, நான் உனக்கு தண்ணி பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மழை தண்ணி பிடிச்சி கொடுக்குறா. இவளுக்கு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறா. அதை கொடுத்ததுமே அவள் இவ்வளோ நாளாக சாப்பிடாம இருந்திருப்பாள். அதனால அப்படியே வெறியா வந்து அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறா. அப்படியே சாப்பிடும்போது இந்த பொண்ணு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறா. நாங்க, அதாவது வெளியில இருக்கிற மக்கள், நாங்க தான் உங்களோட ஃபியூச்சரையே வந்து முடிவு பண்ணணும் தெரியும்ல அப்படின்ற மாதிரியே சொல்ல, இதை பாரு தயவு செஞ்சு என்னை வந்து விட்டுரு, நான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி இவ கேட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த ஹேட்ச் வந்து க்ளோஸ் ஆகிருது. பாவீங்களா, இப்பதான்டா நான் முயற்சி பண்ணவே ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து ரொம்பவே ஃபீல் பண்றா. எப்படியோ இதுக்கு மேல இந்த இடத்துல இந்த மாதிரி தனியா ஃபோன் இல்லை, மொபைல் இல்லை, டிவி இல்லை, எதுவுமே இல்லாம இப்படிலாம் இருக்க முடியல. அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, சோறு தண்ணியும் வேற இல்லை. இதனால அவளை வந்து கட்டி கொண்டு வந்தாங்களே ஒரு ரோப் அது இருக்கும், அதை வச்சு நம்ம சூசைட் பண்ணி இறந்து போயிடலாம், இப்படி ஒரு மானகட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறா. அந்த ரோப்பை வந்து கழுத்துல கட்டிடுறா. மூச்சு விடாம ரொம்ப நேரம் வந்து தம் கட்டுறா. ஆனா அதுக்கு மேல அவளால முடியல. இவளால நினைச்சு சாக கூட முடியல. அடைச்ச என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் இந்த பாக்ஸ்குள்ளே தான் அவ அப்படியே சாப்பிடாமலும் தண்ணி இல்லாமலும் வந்து சர்வே பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது இவளுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு பேப்பர்ல சாப்பிட்றதுக்காக விதைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த விதைகள் எல்லாத்தையும் அவ என்ன பண்றான்னா ஒரு பவுல்ல கொட்டிட்டு, இது வந்து என்ன பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய வெளிச்சத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றா. அங்க வந்து சூரிய வெளிச்சம் வரதே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதுல போட்டிருக்கிற ஆர்டிக்கல் அவளால படிக்க முடியல, ஏன்னா லாங்குவேஜ் தெரியல. அட பாவீங்களா, இப்படி என்னை கூட்டிட்டு வந்து டார்ச்சர் பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கதறி வந்து அழுகிறா. இவன் என்ன பண்ணாலும் சரி, இவளோட தண்டனை காலம் முடியிற வரைக்கும் யாரும் இவளை காப்பாற்ற முடியாது. இப்போ என்ன பண்றான்னா அந்த ஹேட்ச் வந்து ஓப்பன்ல இருக்கும்ல, அதுக்குள்ள கையை விட்டு பார்த்தா அந்த ரப்பர் பந்து வந்து கிடைக்குது. இதை வச்சுதானே இவளை வந்து எழுப்பியிருப்பாங்க. இந்த பந்து கிடைக்குது. அப்பா கொஞ்ச நாளைக்கு நம்மளோட மைண்டை டைவர்ட் பண்றதுக்கு ஒரு பொருளாவது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்குள்ளார அவ தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கா. டெய்லி இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இருந்தாலும் அதுவும் போர் அடிச்சிரும்ல. டெய்லி என்ன மிஞ்சி போனா இந்த பாலை வச்சு விளையாடுறது, சாப்பாடு அவளுக்கு கிடைச்சா அதை சாப்பிட்றது, என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றது, சூரிய வெளிச்சத்தை கொஞ்சமாவது அந்த ஹேட்ச் வழியா வாங்குறது, இப்படியே அவளோட லைஃப் போரிங்காக தான் போய்கிட்டு இருக்கு. இதே நேரத்தில் பக்கத்துல இது ஒரு பிரிசனர் வந்து இருக்கிறான். இவனுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் வந்து தண்டனை. 1000 நாட்கள் எப்படியோ முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் நான் எப்படி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட 1000 நாட்களை இந்த பாக்ஸ்குள்ள அவன் தனிமையில கடந்திருக்கிறான். அதனால மெண்டல் மாதிரி நான் என்னவா இருக்கணும்னு நான் தானே சூஸ் பண்ணேன் அப்படின்னு ரிப்பீட்டா இதே தான் சொல்லிட்டு இருக்கிறான். அடப்போடா, சரி இப்படியே இருந்தா மென்டல் ப்ரெஷராகவும் ஆயிரும்ல. இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு ட்ரோன் வந்துட்டு இவ இருந்த அந்த அயன் பாக்ஸை வந்து தூக்கிக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போய் காட்டுக்குள்ள வைக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி இன்னும் நிறைய பாக்ஸஸ் இருக்கு. அப்படின்னா நிறைய பிரிசனர்ஸ் இருக்கிறாங்க போல இருக்கு. இந்த பொண்ணு இவளை கரெக்டா கண்டுபிடிச்சு இங்க வந்துடுறா. எப்படி நீ இங்கே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள வந்து ஒரு பழக்கம் ஏற்படுது. பொண்ணு இங்கே வந்தோடனே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா. என்ன, என்னோட தண்டனையை தான் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன், வேற என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ ரொம்பவே கவலையா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. சரி, உனக்காக நான் வந்து ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ஷேக்ஸ்பியர் அந்த புக்கை வந்து படிச்சிருந்திருப்பான் இந்த பொண்ணு. அதை வந்து இவளுக்கு சொல்கிறா. ஷேக்ஸ்பியரா அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு அந்த பேரே வந்து தெரியல. ஆனால் இப்போ அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. இவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது. அப்படின்னா உனக்கு நல்லா படிக்க தெரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஹேட்ச் வழியாக அந்த பொண்ணோட கை, அதாவது பிரிசனர் 13ஓட கையை வந்து பிடிச்சிக்கிறா. இதை பாரு,
கண்டிப்பாக உனக்கு வந்து நான் இதுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமியோ ஜூலியட்டோட ஒரு டயலாக், அதாவது குவாட், அதை வந்து சொல்கிறா. இதை சொல்லிட்டு இவளோட கைக்கு வந்து அந்த புக்கையும் வந்து கொடுக்குறா. ஆனால் இவ பிரசனர் 13 என்ன பண்ணிடுறானா, என்னை மாட்டி விட பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து கீழே தூக்கி போட்டுடுறா. ஏன்னா இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே புக்ஸ் இதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. தண்டனை அனுபவிக்கும் போது இந்த மாதிரி தனிமையில் மட்டும்தான் இருக்கணும். அதனால எதுவுமே இந்த மாதிரிலாம் அலோடு கிடையாது. ஸோ எனக்கு அனுபவிக்கிறதே போதும்பா, பூக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டுடுறா. இந்த பொண்ணு வந்து இவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஃபுட்டை கொடுத்துட்டு, கண்டிப்பாக நான் வந்து உனக்கு இதை மறுபடியும் வந்து படித்து காட்டுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போயிடுறா. அவ போனதுக்கப்புறம் பார்த்தா இந்த புக்கு இதெல்லாம் பற்றி இவ யோசிப்பானா, இந்த பொண்ணு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறா. இந்த சின்ன பொண்ணோட டச்சு இது எல்லாத்தையும் அவள் வந்து யோசிச்சு பார்த்துட்டு ஏதோ வந்து தப்பாக பண்ணுறா. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், அவளாடி நீ அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாத்தையுமே கேமராவும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை பற்றிலாம் அவள் எதுவும் கேர் பண்ணிக்கிறதா இல்லை. இதுக்கப்புறமா அவள் சாப்பிட்றதுக்காக வந்து ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பாக்ஸ்குள்ளே பார்க்குறா. அப்படி விதைகளை எடுக்கும்போது பார்த்தா ஒரு சின்ன புக்கு வந்து அவளுக்கு கிடைக்குது. ஐயோ, இதை மட்டும் இந்த கேமரா பார்த்துச்சுன்னா நம்ம கதை காலியே அப்படின்னு சொல்லிட்டு கேமராக்கு தெரியாமல் ஆப்போசிட் டைரக்ஷனில் அவள் வந்து அதை எடுத்து வச்சுக்கிறா. வச்சுட்டு இது என்ன ஏதுன்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து திறந்து பார்க்குறா. திறந்து பார்த்தா அந்த ரோமியோ ஜூலியட் அந்த குவைட்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் பார்க்கவும் அவளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. இப்போ இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்கும், அதனால அவளோட உடம்புல காயங்கள் இருக்கிறது அது எல்லாத்தையும் அவள் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வேஸ்ட் வாட்டர்லாம் கீழே ஊற்றிட்டு இருக்கிறா. ஆனால் இதெல்லாத்தையும் கேமராவில் நோட் பண்ண இவங்க, நீ தண்ணி கிடைக்கிறதே பெருசாக இருக்குது, நீ தண்ணியை வேஸ்ட்டாக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவளை மறுபடியும் காட்டுக்குள்ளேருந்து தூக்கிட்டு போயிட்டு கடற்கரையிலேயே போட்டுடுறாங்க. இங்கே வந்ததும் மறுபடியும் அந்த பொண்ணு கரெக்டாக வந்துடுறா. என்ன பண்ணி தொலைஞ்ச, ஏன் இப்படி திருப்பி இங்கேயே வச்சுருக்காங்க ஒன்று அப்படின்னு கேட்குறா. அதுக்கு இவ பதில் சொல்லாமல், ஆமாம் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து முடிவு பண்ணுறீங்க, யார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி இவ வந்து கேட்குறா. ஆனால் அந்த பொண்ணு இருந்துட்டு, இதை பாரு, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே நிறைய பிரிசனர்ஸ் கிட்ட வந்து நாங்கள் போய் பேசியிருக்கோம். அவங்க வந்து எப்படி நடந்துக்கிறாங்க என்ன ஏதுங்கிறத பொறுத்து நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. இந்த இடத்துல பயங்கரமான புயல் வரப்போகுது. சரி சரி, நான் வந்து கிளம்பி ஆகணும், ஏன்னா இங்கே புயல் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து அங்கே இருந்து கிளம்பிடுறா. அவள் கிளம்புறதுக்கு முன்னாடி 13 இருந்துட்டு, உன்னோட வயசு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. என்னோட வயசு 16 அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. இதை கேட்டதுமே இறந்து போன இவளோட தங்கச்சியோட ஞாபகம் அவளுக்கு வந்து வருது. ஏன்னா அவளுக்கு 16 வயசு இருக்கும்போது தான் இவளோட தங்கச்சி வந்து இறந்துருப்பா. அதை தான் அவள் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. எப்படியோ நல்ல வேலையா இந்த புக்காவது இருக்கு, இது மட்டும் இல்லை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த புக்கை பார்த்தாவது அவள் கொஞ்சம் சந்தோஷப்படுறா. இந்த கேமராக்கு தெரியாமல் அப்பப்போ அதை எடுத்து பார்த்து படித்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறா. இது ஒன்று தான் இவளுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். நைட்டு அந்த சந்திரனோட வெளிச்சம் அது ஒன்றும் அவ்வளோ இதாக இருக்காது. என்னதான் இருந்தாலும் பகலில் சூரியனோட வெளிச்சம் தான் ரொம்பவே நல்லா இருக்கும். இருந்தாலும் அந்த வெளிச்சத்தில் கூட அவள் அந்த புக்கை படிச்சுக்கிட்டே தான் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கா. இப்படியே சில வாரங்கள் போகுது. இப்போ பார்த்தா இவளை ட்ரோனில் மறுபடியும் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. வேற ஏதோ இடத்த மாற்ற போகிறாங்க போல இருக்கு. இவளை வந்து ஓஷனுக்கு நடுவில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கடலில் போட போகிறாங்களான்னு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அங்கே ஒரு ஆள் வரான். அவனோட கையில் ஆப்பிள் வேற இருக்குது. இதை பார்த்ததுமே 13, ஐயோ தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொடுங்களேன், ஒரு வாயாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது கருணை காட்டுங்க அப்படின்னு ரொம்பவே வந்து கதறா. ஆனால் அந்த ஆள் இருந்துட்டு கொஞ்சம் கூட கருணை காட்டுற மாதிரி இல்லை. கருணையா, உங்களை மாதிரி மிருகங்களுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. இதே இடத்துல நானா மட்டும் இருந்திருந்தேன் இந்த மாதிரி தண்டனை கூட கொடுத்துருக்க மாட்டேன், உடனே உங்க எல்லாத்தையும் நான் கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி இவன் ரொம்பவே திமிரா பேசிட்டு இருக்கான். இவங்களுக்குள்ள வாக்குவாதம் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. இதை பாருங்க, தயவு செஞ்சு எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியா சரி நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலாம், உனக்கு இது வேணும்னா நீ ஏன் கூட ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கிழவன் கேட்குறான். இவளுக்கு வேற வழி இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணுமே. அதனால அந்த சின்ன ஹேட்ச் அது ஓப்பனில் இருக்குல்ல, அதில் அவள் கஷ்டப்பட்டு காலை மட்டும் பெண்ட் பண்ணி நீட்டுறா. அந்த ஆளும் தப்பாக நடந்துக்க இது எல்லாத்தையும் ட்ரோனில் வாட்ச் பண்ணி அந்த ஆளை பிடிச்சி பயங்கரமாக சுட்டு அங்கேயே கொள்றாங்க. இவளோட கால் வேற வெளியில் இருந்ததுனால இவளோட கால்லேயே ஒரு புல்லட் பட்டுரும். பயங்கரமாக வலியில் கதறிக்கிட்டு இருக்கிறா. ஐயோ நான் சாக போகிறேன் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் என்னதான் கதறினாலும் சரி, இதெல்லாம் வந்து எதுவும் வேலைக்காகிற மாதிரி இல்லை. எப்படியோ அந்த ஆப்பிள் வந்து அந்த இடத்துல இருக்கும். அதனால இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஹேட்ச் ஓப்பனில் இருக்குல்ல, அது வழியாக கையை விட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஆப்பிளை வந்து எடுத்துக்கிறா. சரி எப்படியோ சாப்பிட்றதுக்கு ஆப்பிளாவது கிடச்சதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் கடிச்சா அப்போ தான் தெரியுது அது அழுகி போன ஆப்பிள்னு. உள்ள ஃபுல்லாக புழுவாக தான் இருக்குது. ஐயோ இந்த புழுவை திங்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. இந்த மாதிரி நேரத்தில் இவர் இருக்கிற பாக்ஸ்குள்ளே அலாரம் வேற ரிங் ஆகுது. என்னடான்னு பார்த்தா, அத்துமீறி நீ வந்து உள்ள ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிற, அதனால உனக்கான பனிஷ்மெண்ட் இப்போ வந்து ஆரம்பிக்க போகுது. உன்னோட பனிஷ்மெண்ட் என்னன்னா, நீ கிட்டத்தட்ட ஒரு வாரம் 7 நாள் நீ வந்து தூங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரூல்ஸ் ஏதாவது பிரேக் பண்ண மாவளை டைரெக்டாக சாவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது தூங்காமல் இருக்கணுமா, இதுக்கு சாவே மேல்டா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது.
ஒரு நாள் தூங்காம இருந்தாலே எவ்வளோ கஷ்டம். அது மென்டல் ப்ரெஷரு எல்லாமே ஆயிரும். 7 நாள் இவ தூங்காம இருக்கணும். இருக்கிற தண்டனை பத்தாதுன்னு இது வேறயா அப்படிங்கிற மாரி தான் அவளுக்கு இருக்கும். இவ எப்பயுமே தூங்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அலாரம் எப்ப பார்த்தாலும் இவ இருக்கிற செல்லுக்குள்ள அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இதனால அவளால தூங்கவே முடியாது. தூங்கணும்னு நெனச்சாலும் இந்த சவுண்டுல எங்க தூங்குறது? அவ்வளோதான் முழிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்டா இப்படி என்ன கொடுமைப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாரி தான் அவளுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட உச்சத்துக்கே போயிருவா. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த அலாரம் சவுண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். எப்பா இப்படி ஸ்டாப் ஆகுதே அட்லீஸ்ட் இப்பயாவது கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு கண் அசரும்போது பார்த்தா கரெக்டா அந்த அலாரம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிரும். அவளும் காதை மூடி பார்க்கறா, ஷர்ட்டை வச்சு தலையை சுத்தி பார்க்கறா. என்ன பண்ணாலும் சரி இந்த சத்தத்தை அவளால வந்து தாங்க முடியல, தூங்கவும் முடியல. இப்படியே இந்த தூங்காம இருக்கிற வாரத்துல அவ வந்து கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் வந்து கழிச்சிடுறா. சில டைமிங்ல வெளியில பார்க்கும்போது மக்கள் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்றத வந்து பாப்பா. என்னடா நம்ம வாழ்க்கை அப்படின்னு அவ கீழே விழுந்து கிடக்கும்போது இப்போ ஒரு வாய்ஸ் வந்து அவளுக்கு கேட்குது. என்னடான்னு பார்த்தா ஒரு லேடி, நீ வந்து இங்கேருந்து விடுதலை ஆக போற, ஏன்னா நாங்கள் வந்து தப்பான முடிவு எடுத்துட்டோம், அதனால உனக்கு விடுதலை கொடுக்கலான்னு பார்க்குறோம் அப்படின்னு அந்த ஹேட்ச் கிட்ட ஒரு அழகான பொண்ணு வந்து நிற்கிறா. திடீர்னு பார்த்தா அவள் உள்ளேயும் வந்துடுறா. உள்ளே வந்து உட்காந்து இவள்கிட்ட நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கிறா. இவளுக்கா இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, யாராவது இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே உன்னோட ஹாலுசினேஷன் தான். நீ இங்கேருந்து எங்கேயும் தப்பிக்க முடியாது. உன் தண்டனை காலம் முடியிற வரைக்கும் நீ இப்படி தான் இருந்தாகணும் அப்படின்னு இவ ரொம்ப வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறா. என்னடா இது அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே உண்மையிலே இவளோட ஹாலுசினேஷன் தான். இவ்வளோ நாளாக தூங்காமல் இருக்கிறதுனால பைத்தியம் மாதிரி இதெல்லாம் வந்து தோண ஆரம்பிக்குது. அங்க வழியில துடிச்சிட்டு இருக்க இந்த பொம்பளை சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலா இந்த 13 இவளை பிடிச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடி இவ இந்த மாதிரி தான் இருந்தா. இவளோட பிரதிபலிப்பு தான் அது. இப்போ இவ ரொம்பவே மென்டல் ப்ரெஷர்ல இருக்கிறா. தூங்காம வேற இருந்தா என்ன ஆகும்? அப்படியோ கிட்டத்தட்ட இவளோட பனிஷ்மெண்ட்டை அவ வந்து முடிச்சிடுறா. இப்போ ஒரு வாய்ஸ் இருந்துட்டு உங்க பனிஷ்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் எல்லாம் ஆஃப் ஆகுது. அப்பா இதுக்கப்புறமாவது கொஞ்சம் ரிலாக்ஸா தூங்கலான்னு தூங்குறா. இப்படியே சில நாட்கள் போகுது. திடீர்னு நைட்டு பார்த்தா ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு. என்னடா இந்த மாதிரிலாம் பண்றாங்களேன்னு, இது நியூ இயர் ஆமா, அதுக்கு தான் செலிப்ரேட் பண்றாங்க. இந்த நியூ இயருக்கு இந்த செலிப்ரேஷனோட சில பிரிசனர்ஸை வந்து மக்கள் நினைச்சு விடுதலையும் பண்றாங்க. சரி அப்பா நம்மளுக்கும் விடுதலை கிடைக்க போதுரா சொல்லிட்டு இவ வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுறா. ஆனா அதுதான் இல்லை. ஏன்னா பொலிட்டிக்கல் ரீதியா தப்பு பண்ணிட்டு உள்ள வந்தவங்களுக்கு இந்த விடுதலை கிடையாது. சாதாரணமா தப்பு பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விடுதலை சொல்றாங்க. இதை பார்த்ததும் எப்படியோ நம்ம இங்கிருந்து போக போறதில்ல அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருது. கொஞ்ச நாள் போக போக அவளோட பல்லு வேற கொஞ்சம் கொஞ்சமா கொட்ட ஆரம்பிக்குது. இப்போ திடீர்னு பார்த்தா இவளுக்கு அந்த இடத்துல ஒரு லேடி வந்து நிக்கிறாங்க. அவங்களோட கையில ஒரு ரேசரும் இருக்கு. இந்த வயசானவங்க இவங்களும் கைதியா தான் இருந்திருப்பாங்க. அதுவும் சாதாரணமாலாம் இல்லை. நம்ம 13க்காவது வெறும் 1 வருஷம் தான். ஆனா இந்த அம்மா 15 வருஷம் வந்து இந்த மாதிரி அயன் பாக்ஸ்ல தனியா இருந்திருக்காங்க. இந்த மாதிரி 15 வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு என்ன இந்த மாதிரி ஒரு பொம்பளையா வந்து கொண்டு வந்திருக்கு. அதனால நீ இதுக்கு முன்னாடி யாரா அப்புறம் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க கிட்ட இருந்த அந்த ரேசர் அதை வந்து அவகிட்ட கொடுத்துட்டு போறாங்க. ஆனா இவளா அதை பார்த்துக்கிட்டே இருக்கல தவிர அதை யூஸ் பண்றதுக்கு அவளுக்கு வந்து மனசு வரல. அதனால அதை அவ எடுக்கவே இல்லை. இப்போ திடீர்னு பார்த்தா அந்த ஷேக்ஸ்பியர் ஃபேனு அந்த பொண்ணு வந்து இங்க நிக்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம ஹாலுசினேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ முடிவு பண்ணிடுறா. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் தெரியுது, அட இவ உண்மையிலேயே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவ வந்து வெளியில இருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் தண்ணி அதை வந்து இவளுக்கு பிடிச்சி கொடுக்குறா. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவளுக்கு கொஞ்சமாவே ரிலாக்ஸ் ஆகுது. எப்படியோ இந்த ஷேக்ஸ்பியரோட அந்த குவாட்ஸ் அது எல்லாத்தையும் இந்த பொண்ணு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த டைம் நம்ம ஹீரோயின் சும்மா இல்லை, அவளும் அதை வந்து ஃபுல்லா சொல்லி ஃபினிஷ் பண்றா. ஏன்னா இவளும் கத்துக்கிட்டால. இப்போ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கிருந்து போயிடுறா. இப்போ கொஞ்ச நாள் போக திடீர்னு பார்த்தா இவளோட வயிறு வந்து பெருசாக ஆரம்பிக்குது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா இவ பிரெக்னெண்டா இருக்காளாமா. அதுவும் அந்த ஆப்பிள் கொடுக்க வந்தானே ஒரு கிழவன், அவனால தான். இதை தெரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்றானா, இந்த பொண்ணு மறுபடியும் வரும்போது இதை பாரு தயவு செஞ்சு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, போய் மக்கள் கிட்ட சொல்லு நான் வந்து இது மாதிரி பிரெக்னெண்டா இருக்கேன், எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் வேணும், விடுதலை வேணும், தயவு செஞ்சு என்னை பத்தி போய் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போ இந்த மாதிரி கேரிங்காக இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா இவ பாக்ஸ்குள்ளே அதை நோட் பண்ணி அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த ஹேட்ச் அதுவும் வேற க்ளோஸ் ஆகிருது. இதனால அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடி போயிடுறா. அட பாவீங்களா, எனக்கு இருந்த ஒரு சான்ஸையும் இப்படி நான் லூஸ் பண்ணிட்டேன், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ள கதறிக்கிட்டு இருக்கிறா. இந்த டைம் இப்போ அவள் காலையில் முழிச்சு பார்க்கும்போது வேற ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு. ஓ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா நீனு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இன்னும் உனக்கு 4 வருஷம் தண்டனை வேற இருக்குது, 3 வருஷம் மட்டும்தான் முடிஞ்சிருக்குது, என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி இவன் கிண்டலா கேட்க, எனக்கு வந்து கருணை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து கேட்குறா. அவனோட பாக்ஸில் வந்து நெருப்பு வச்சு விடுங்க அப்படின்னு தப்பிக்கிறதுக்காக அவள் வந்து கேட்குறா. ஆனால் இவ இருந்துட்டு, ஓ நீ உடனே சாகிறதுக்கு முடிவு பண்ணுறியா, சரி சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்கிறான். ஏன்னா இவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் கொடூரமாக தப்பு பண்ணவங்க, அதனால தண்டனை கொடுக்க தான் பார்ப்பாங்க. அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அனுப்பி விட்டுறா.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா இந்த இடத்துக்குள்ள சிலருந்து வந்து தண்ணி விழ ஆரம்பிக்குது. ஸோ அதை வச்சே அங்கே இருக்கிற ஒரு ஸ்க்ரூ அது வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து அவள் எடுக்க ஆரம்பிக்கிறா. எப்படியோ இத்தனை வருஷங்கள் அவள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தது, இத்தனை வருஷங்கள் இதுக்கு தானே அவள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. எப்படியாவது இந்த பாக்ஸில் ஒரு ஓட்டையை போட்டு தப்பிக்கணும், ஒரு ஸ்க்ரூ வர கிடச்சிருக்குது, அதனால இதை எப்படியாவது இந்த ஓட்டையை பெருசாக்கணும் அப்படின்னு வந்து அவள் முயற்சி பண்ணுறா. இப்படியே பல மாசங்கள் போகுது. எப்படியோ ஒரு வழியா அவளுக்கு அந்த டெலிவரி டைமிங் வந்துடுது. ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய அவள் வந்து பெத்தெடுத்துடுறா. ஆனால் இந்த மாதிரி குழந்தைய இந்த பாக்ஸ்குள்ளே பெற்றெடுக்கிறதெல்லாம் வந்து ரூல்ஸ்லேயே கிடையாது. இந்த குழந்தையோட அழுகிற சத்தம் கேட்டதுமே அங்கே இருக்கிற வாய்ஸ், நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணி செகண்ட் பர்சன் இந்த பாக்ஸ்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கான தண்டனை வரப்போகுது, அதாவது சாவு, அவ்வளோதான், இதுக்கு மேலே உனக்கு சான்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, எத்தனை தடவை ரூல்ஸை பிரேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலாரம்லாம் வந்து அடிக்க ஆரம்பிக்குது. அப்படி அடிச்சதுமே இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து கேஸ் எதுவும் வந்து ஃபில் ஆகுது. இதனால் அவள் வந்து மயக்கமாகிடுறா. அந்த கேஸு ஃபுல்லாக ஃபில் ஆனதும் அவள் மயக்கமாகி கண்ணு முழிக்கிறா. இதுக்கப்புறம் பார்த்தா அவள் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இவளோட குழந்தைய காணோம். நல்ல வேளை இவளுக்கு மரண தண்டனைலாம் இல்லை. குழந்தை பெற்றதுக்கு அவள் என்ன பண்ணுவா, அதனால இப்போ அந்த குழந்தைய மட்டும் செக்யூராக வெளில எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவள் அதை பார்த்துட்டு கதறிக்கிட்டு இருக்கிறா. தயவு செஞ்சு என்னோட குழந்தைய என்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறா, கெஞ்சுறா, கதறா. எதுவும் வேலைக்கு ஆகிற மாதிரி இல்லை. இப்போ கிட்டத்தட்ட இவளோட 4 வருஷம் தண்டனை காலமும் முடிய போகுது. இவ வந்து இப்போ கடற்கரையில தானே இருப்பா. வந்து அந்த இடத்துல பயங்கரமான புயல் ஒண்ணு வந்து உருவாகி இருக்குது. இவ இருக்கிற பாக்ஸ்குள்ள பார்த்தா தண்ணியெல்லாம் விழ ஆரம்பிக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா இவ இத்தனை வருஷங்களா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலே, ஓட்ட போடுறேன்னு அந்த ஓட்ட வழியா இப்ப தண்ணி எல்லாமே உள்ள வர ஆரம்பிக்குது. ஐயோ, ஏதாவது நம்ம பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு முயற்சி பண்றா. ஆனா எந்த ஒரு வழியும் இல்லை. இவ வேற கடற்கரையில இருக்கிறதுனால தண்ணி எல்லாம் உள்ளதான் வர ஆரம்பிக்குது. தண்ணி பட்டு பட்டு லைட் பீம் வேற கொஞ்சம் கோளாறாகுது. இவ வேற ஹேட்சுக்கு வெளியில கையை நீட்டி இருக்கிற, திடீர்னு அது கோளாறாகி அந்த ஹேட்ச் க்ளோஸ் ஆகிருது. இவளோட கையை அதனால கதவுக்கும் இதுக்கும் இடையில மாட்டிக்குது. இவளும் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்றா. ஆனா முடியல, அது பயங்கரமா வலிக்கதான் ஆரம்பிக்குது. நல்ல வேலையா மறுபடியும் அந்த லைட் பீம் வந்து ஆன் ஆகி அந்த ஹேட்ச் ஓப்பன் ஆயிருது. அதனால அவ கை வந்து கொஞ்சம் அடிபட்டு இருக்குது. எப்படியோ அதை சேஃபா எடுத்துடுறா. இந்த நேரத்துல பார்த்தா இவளோட பாக்ஸ்குள்ளார ஒரு பூச்சி வந்து கிடக்குது. அந்த பூச்சியை கூட விடாம கையிலே அப்படியே காட்டுவாசிங்க மாதிரி அதை அடிச்சு கொண்டு அதவே அவ சாப்பிட்டுக்கிறா. ஏன்னா இந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு தான் வேற ஒன்றும் கிடையாது, அட்லீஸ்ட் எதையாவது சாப்பிடும் அப்படின்னு வேற வழி இல்லாம அதை சாப்பிட்டுக்கிறா. இப்போ அந்த இடத்துக்குள்ள தான் தண்ணி விழுந்துட்டு இருக்குதே, அதனால அந்த தண்ணியை பிடிச்சி கொஞ்சம் குடிச்சுக்கிறா. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அவள் எதிர்பாராத விதமா அந்த இடம் ஃபுல்லா, அதாவது அவளோட பாக்ஸ் ஃபுல்லா தண்ணி நிரம்ப ஆரம்பிக்குது. ஐயோ, என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கும் ஒன்றும் புரியல. இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி தண்ணி விழுந்து இந்த பாக்ஸ் வந்து ஃபில் ஆகும்போது சிஸ்டம் வேற டிடெக்ட் பண்ணிடுது ஏதோ இல்லீகலாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் இவளோட புக்கை படிக்கலாம், கொஞ்சமாவது ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறா. ஆனால் முடியல. அவளால் நிற்க கூட முடியாத அளவுக்கு அந்த இடத்துக்குள்ளே வந்து தண்ணி வந்துடுது. சரி, இவ இந்த மாதிரி சரிப்பட்டு வரமாட்டா, உண்மையிலே இவளை போட்டு தள்ள வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட டெர்மினேஷன் ஆர்டரை கொடுக்குறாங்க. அதனால ஒரு ட்ரோன் வந்துட்டு இவளோட பாக்ஸை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணுது. ஆனால் இங்கே தான் பலத்த புயல் காத்தடிக்குதே, அதனால புயல்னால அந்த ட்ரோனில் வந்து அது அஃபெக்ட் ஆகி அது அந்த இடத்துல வெடிச்சு செதறுது. இவளோட பாக்ஸா அங்கே இருக்கிற கடற்கரையிலே வந்து விழுந்துருது. அடுத்த நாள் காலையில் பார்த்தா இப்போ இந்த பாக்ஸ் வந்து கடற்கரையில் கிடக்குது. அங்கே வந்து ஒரு 2-3 பசங்க வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. விளையாடும் போது தான் கவனிக்கிறாங்க இந்த கடற்கரையில் 13 வந்து இருக்கிறா. அவளோட அந்த பாக்ஸ் அது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஒன்றும் இதை பெருசாக கண்டுக்கல. பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவன் நினச்ச மாதிரி இத்தனை வருஷங்கள் முயற்சி பண்ணி கடைசியில் அவளோட தண்டனை காலம் முடியவே போகுது. அந்த டைமிங்லையாவது அவள் பாக்ஸை விட்டு வெளியில் வந்துடுறா. இதுக்கப்புறமாவது சுதந்திரமா இருப்பான்னு நினைக்கிறேன். இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றியோ சீரிஸ் பற்றியோ நான் பேசணும்னு நினச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அட்டில் தென் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.